மதிய வணக்கம். இன்னைக்கு புதன் கிழமை. சோ இன்னைக்கு என்னன்னா பெரிய மருமக சின்ன மருமக இன்னைக்கு சின்ன மருமக தான் அவங்க என்ன செஞ்சிருக்கான்னு பார்ப்போம். சோ இன்னைக்கு என்னன்னா எங்க மாமனாருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். சோ அதனால அவங்க எதுவும் வாங்கிட்டு வரல. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சுக்கோம். யாருக்குமே தொண்டை உள்ள இறங்காத அளவுக்கு ஒரு டிஃபன் செஞ்சோம் காலைல. ஏன்னா புதன்கிழமை சாதாரண கூட எங்களுக்கு பிரச்சனை. புதன்கிழமைன்றப்போ ரொம்ப யோசிக்கிறோம். காலையில உப்புமா செஞ்சோம், யாருமே சாப்பிடல. சொன்னார் பார்த்தீங்கன்னா எங்க மாமனாருக்கு, அவரே சாப்பிடல. அதுக்கப்புறம் சரி நான் இளிச்சவாயி, எங்க வீட்டுக்காரர் ஒரு இளிச்சவாயி, எங்க ஒப்படத்து ஒரு இளிச்சவாயி நாங்க சாப்பிட்டு அது மீதி வச்சிருக்கோம். ஸோ மதியம் ரொம்பலாம் கிடையாது. அதனால எதுவுமே நீங்க நினைக்க தேவையில்ல, ஐயோ இப்படி செஞ்சிருப்பாங்க அப்படி செஞ்சிருப்பாங்க. சிம்பிளாவும் செஞ்சிருக்கோம். என்ன பண்றது, கறி இருக்கும் மூச்சுல என்ஜாய் பண்ணோம், மீன் இருக்கும் மூச்சு என்ஜாய் பண்ணோம், இது என்ஜாய் பண்ண வேண்டியதான். வாங்க பார்க்கலாம். சுட சுட சாதம், மணக்க ரசம். இப்ப நாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவோம். சோ பப்பாயா ஹெல்த் இஷ்யூஸ். சோ அதனால அவங்க எதுவும் வாங்கிட்டு வரல. என்ன குழம்பு அப்படின்னு பாக்குறீங்க, முட்டாய் குழம்பு. ஆளுக்கு ஒரு முட்டை குழம்பு. இதுதான் எங்க வீட்டுல இன்னைக்கு புதன்கிழமை லஞ்ச். ஓகே, இதுதான் எங்க வீட்டுல லஞ்ச். சோ அதே மாதிரி எனக்கு என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் வரும் கரெக்டா, நல்ல செம்மையா சிக்கன் ரோல், சிக்கன் பப்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஈவெண்ட் போடுவாங்க கரெக்டா. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எந்த ஈவெண்ட்டுமே கிடையாது. நேத்து கூட போட்டுருந்தாங்க ஈவெண்ட், செம்மையா இருந்தது. ஆனா சாப்பிட முடியல. சோ அந்த மாதிரி ஒரு நாள் அப்படிதான். அதெல்லாம் நம்ம தப்பா நினைச்சுக்கோ. எல்லாமே கடந்து போகணும் வாழ்க்கையில, அதுதான் முக்கியம். ஓகே வாங்க சாப்பிடலாம்.